வாழ்க்கை தனக்குள் நிறைத்து கொண்ட பிரமிப்புகளில் புத்தகமும் ஒன்று. விடிவெள்ளிகளையும் கலங்கரை விளக்கங்களையும் காகிதங்களில் தந்திருக்கிறது. தவழ்ந்து எழும்போதே புத்தகங்களை பற்றி கொண்டவர்கள் வாழ்க்கை பாதையில் வழுக்குவதில்லை. நூலகங்களால் சிறைச்சாலைகளையும், புத்தகங்களால் யுத்தங்களையும், பேனாக்களால் தோட்டாக்களையும் பிரதியிடுவதால் பூமியிலேயே சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும். நாம் பிறப்பிற்காக பெற்றோருக்கும் வாழ்க்கைக்காக புத்தகங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன குழந்தை மடியிருத்தி ஒரு சித்திர செவிலியால் ஒருத்தி அன்னம் பிசைந்ததற்கூட்டுதல் போல் வானில் வட்ட நிலாவர காட்டுதல் போல் வாட்டமில்லாத நல்லறிவமுதை ஊட்டும் கரங்களே நூலகங்கள். வெளுக்கும் கிழக்கை விடிவென்போம், வெளுப்பது எல்லாம் விடிவில்லை. அழுக்காய் எம்மை சூழ்ந்துள்ள அறியாமையகன்றால் அது விடிவு. வளர்ச்சி என்றால் எது வளர்ச்சி? வெறும் வயிற்றை வளர்ப்பது வளர்ச்சி இல்லை. தளர்ச்சி இல்லாத நூல்களினால் அறிவை வளர்த்தால் அது வளர்ச்சி. படித்தேன் என்று உலவுகிறோம், வெறும் காகிதம் தடவுதல் கல்வி இல்லை. எடுத்தால் நூலை வைக்கையிலே உலகை விரிந்தால் கல்வியடா. அன்பை கற்றிட தாய் வேண்டும், அறிவை பெற்றிட நூல் வேண்டும். பண்பை பெற்று உய்வதற்கும், பாரில் நிமிர்ந்து நடப்பதற்கும், உன்னை யார் என்று உணர்வதற்கும், உனக்கே உன்னை பிடிப்பதற்கும் பொக்கிசம் போல வாழ்வமைய பெண்துணை என்றால் புத்தகமே. வாசிப்பு உங்களை வளர்த்தெடுக்கும், வளமாய் உங்களை வார்த்தெடுக்கும். வாசிப்பு எனக்கு பிடிப்பதில்லை என்று சொல்லித் திரிபவர் பார்க்கையிலே சுவாசிக்கவும் நீங்கள் தேவையில்லை என்று சொல்ல நினைத்து வாய் மூடிடுவேன். சங்கீத வித்தகர் ஓசைகளும் தாயின் மணிமொழி தாளாட்டும் பொங்கும் குழலொளி ஜாலொலியும் தங்குவதில்லை காதுகளில். புத்தகம் ஒன்றை விரல் தடவ தாளின் புதுமணம் நாசியில் புகுந்து வர சித்தமெல்லாம் அதன் எழுத்திலோட சொர்க்கம் செய்தவம் வாசிப்பால் தாழ் திறக்கும். சின்ன மலர்விழி தான் திறந்து சிறு சித்திரம் போல உலவுகிறீர். உங்கள் உள்ளத்தில் வாசிப்பை தத்தெடுத்தால் உலகையே ஆளுவீர் உறுதி சொல்வேன். எண்ணத்தில் தூய்மை நிறைந்து நிற்கும், எதையுமே சாதிக்கும் துணிவு வரும். திண்மை பெரும் பல திறமை வரும், தன்மை நிறை சொல் நாவில் எழும். உள்மனம் சோகத்தில் தத்தளித்தால், உருவமில் பயமேதும் விரட்டி வந்தால், எண்ணங்கள் சிதறுண்டு குழம்பி நின்றால், எதிலுமே தோல்வியே தொடர்ந்து வந்தால், தஞ்சம் என மடிசாய்க்க நூலகத்தில் தளராது எனச் சொல்லும் நூல்களுண்டு. புத்தகம் நல்ல சுமை தாங்கி புத்துணர்வூட்டும் மலர்கேணி.